सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இப்பொழுது நாம் படிக்க எடுத்துக்கொண்ட உபனிஷத் முண்டகோ உபனிஷத். இந்த உபனிஷத் அதர்வண வேதத்தில் உள்ளது. முகவுரையாக சில கருத்துக்களை பார்த்து, சாந்தி மந்திரத்தை பார்த்து, பிறகு உபனிஷத் மந்திரங்களை பார்ப்போம். ஒவ்வொரு உபனிஷத்தின் முகவுரையை நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம சம்பிரதாயத்தில் எடுக்கிற அந்த உபனிஷத்து முகவுரைகளை தொகுத்தாவே அது ஒரு முழு வேதாந்தத்தினுடைய விஷயங்களாக, உபனிஷத் கருத்துக்களை உள்ளடக்கியதாக, முழுமை பெற்றதாக இருக்கும். காரணம், முகவுரையின் அடிப்படையில் தான் அந்த உபனிஷத்துடைய கருத்தும் அமையும். அப்படி ஒரு சம்பிரதாயம் நம்ம பெரியவங்க நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். நம்முடைய இந்திய கலாச்சாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அனைத்தும் வேதத்தை முதன்மையாக, வேத சம்பந்தப்பட்டதாக இருக்கும். பிற கருத்துக்கள் எல்லாம் வேத கருத்துக்களுக்கு பிறகு வந்த கருத்துக்கள் தான். அடுத்து நம்முடைய நாட்டில் எந்த ஒரு துறையாக, அறிவாக இருந்தாலும் அதை சாஸ்திரம் என்ற சொல்லால் நாம் குறிப்பிடுவோம். சாஸ் சொல்லி சொன்னா டு டீச், கற்பித்தல் என்றுதான் அர்த்தம். சாஸ் டு டீச். சாஸ்தி உபனிஷதி அனேன இதி சாஸ்திரஹ. இதனால், இந்த கருத்து கற்பிக்கப்படுவதால், சொல்லப்படுவதால் இதற்கு சாஸ்திரம் என்று பெயர். பசுவை பற்றிய விஷயங்களை சொன்னால் அது கோசாஸ்திரம். குதிரைகளை பற்றிய கருத்துக்களை பேசினால் அது அஸ்வசாஸ்திரம். மருத்துவத்தை பற்றிய கருத்துக்களை சொன்னால் அது சிகிச்சா சாஸ்திரம். இது போல எல்லாமே சாஸ்திரமாக சொல்லுகின்ற பழக்கம் நம்முடைய தேசத்தில், நம்ம கலாச்சாரத்தில் இருந்து வருகின்றது. ஆக எந்த ஒரு அறிவியல் துறையையும் நாம் சாஸ்திரம் என்ற சொல்லால் தான் குறிப்பிடுவோம். அடுத்து எந்த ஒரு நூலுக்கும் முகவுரை இருக்க வேண்டும். அந்த முகவுரைக்கு பெயர் உபோத்காதக. உபோத்காத்தம் சொன்னா முகவுரை சொல்லி அர்த்தம். எதை சொல்ல விரும்புகின்றோமோ அதை முகவுரையில் சொல்லி முடித்து விட வேண்டும். அப்பதான் அந்த முகவுரையை பார்த்தா படிக்கின்றவர்கள் இந்த நூல் நமக்கு படிக்க தகுந்ததா வேண்டாமான்னு முடிவு செய்து விடுவோம். முகவுரையிலும் கூட இப்படித்தான், இதைத்தான் எழுத வேண்டும் என்ற விதிமுறை இருக்கின்றது. எல்லாமே ஒரு முறை வைத்திருக்கின்றார்கள் பெரியவர்கள். அந்த நியமத்திற்கு பெயர் அனுபந்த சதுஷ்டயம். சாதன சதுஷ்டயம் கேள்விப்பட்டிருப்போம். இங்க முதல் முறையா அனுபந்த சதுஷ்டயம். எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் இந்த அனுபந்த சதுஷ்டயம் முகவுரையில் இருக்க வேண்டும். நூலை ஒட்டிய 4 அம்சங்கள், விஷயங்கள் இருக்க வேண்டும். இந்த முகவுரையானது சாஸ்திரத்துக்கு உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை. ஆனால் அந்த நூலில் என்ன விஷயம் இருக்கின்றது என்பதை விளக்குவதாக அது அமைந்திருக்கும். இந்த அனுபந்த சதுஷ்டயம் 4. அது என்ன? சதுஷ்டயம் 4. அதிகாரிச்ச விஷய, சம்பந்தச்ச பிரயோஜனம், சாஸ்திராரம்ப பலன் பிராகு, அனுபந்த சதுஷ்டயம். எல்லாத்தையுமே சூத்திரமா, ஸ்லோகமா பண்ணியிருக்காங்க பெரிய.
இந்த நூலை சாஸ்திரத்தை படிக்கலாமா கூடாதா என்று முடிவு செய்ய இது பயன்படும். அதற்காக சொல்லப்படுகின்றது. இந்த காலத்திலும் கூட இந்த முறை பயன்படுத்தப்படுகின்றது, கடைபிடிக்கப்படுகின்றது. குறிப்பா புத்தக கடைக்கெல்லாம் போனோம்னா இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு புத்தகம் வாங்கும்போது பார்த்தா தெரியும், 8வது +1 +2 மேக்ஸ் அப்படி போட்டிருக்கும். முதல் மேலாட்டியில போட்டிருக்கும். அதை பார்த்தா என்ன ஆகும், எதை நம்ம வாங்கணும் எதை வேண்டான்ட்டு நம்ம விலகி சென்று விடுவோம். அப்படி அமைந்துள்ளது. இந்த அனுபந்த சதுஷ்டயம் எதற்காக என்றால், இந்த சாஸ்திரத்தை படிக்க தகுதி யாருக்கு தகுதி உள்ளது? இந்த சாஸ்திரத்தை யார் படிக்கலாம்? அதிகாரி. அதிகாரி சொன்ன ஆபீசர் அர்த்தம் இல்லை. இந்த நூலை படிப்பதற்கு யாருக்கு பயன்படும் அல்லது யார் இதை படிக்கலாம்? அதிகாரி. இரண்டாவது விஷயக. இந்த நூலில் சொல்லியுள்ள சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? விஷயம் சொன்ன இந்த நூலில் சொல்லப்பட்ட சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? அடுத்து இந்த சாஸ்திரத்தை படிப்பதனால் வருகின்ற பலன் என்ன? சாஸ்திரத்தை படிக்கிறதுனால இது பலன் என்ன அது சொல்லி இருக்கணும், பிரயோஜனம். நான்காவது விஷயத்திற்கும் பிரயோஜனத்துக்கு உள்ள சம்பந்தம் என்ன? இதெல்லாம் தெளிவா சொல்லி இருக்கணும். இதை படிக்கிறதுக்கு யார் அதிகாரி, இல்லை என்ன விஷயம், சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, இதனுடைய பலன் என்ன, பலனுக்கும் விஷயத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன, நமக்கு இது நான்கும் சொல்லப்பட்டிருக்கணும். இதுல முகவுரையில் உபோத்காதம் சொல்லக்கூடிய முகவுரையில் சொல்லப்பட்டிருக்கும். சில நேரத்தில் நமக்கு சம்பந்தம் புரியாது. சாப்பிட்டா பசி போகும் தெரியுது. ஒருத்தர் கேட்டாராம், உனக்கு காது இல்லைன்னா என்ன கஷ்டமா? படிக்க முடியாது சொன்னார். மறுபடியும் கேட்டா, உனக்கு காது இல்லைன்னா என்ன கஷ்டம் வரும்? படிக்க முடியாது. அப்ப நல்லா ஞாபகமா கேட்டு கவனமா கேட்டு சொல்லு, காது இல்லைன்னா உனக்கு என்ன கஷ்டம் வரும்? படிக்க முடியாது. அப்ப தெரிஞ்சது அவருக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, நமக்கு புரியல அவர் சொல்றது, அவரே கேட்போம். எப்பா மறுபடியும் கேட்குற, காது இல்லைன்னா உனக்கு காது தானே கேட்கறது கஷ்டமா இருக்கும், ஏன் படிக்க முடியாது? காது இல்லைன்னா கண்ணாடி போட முடியாது, கண்ணாடி போடலன்னா படிக்க முடியாது. எப்படி பாருங்க, இந்த சம்பந்தம் நமக்கு புரியுதா? அவருக்கு புரிந்த சம்பந்தம். ஆக இந்த 4 விஷயங்கள் முகவுரையில் சொல்லி இருக்க வேண்டும். முகவுரையை படித்த பிறகு இதை படிக்கலாமா வேண்டாமா என்பது நாம் முடிவு செய்து விடலாம். இங்கு நாம் படிக்க போகின்ற நூல் உபனிஷத். இது எங்க இருக்கு? இறைவனால் அளிக்கப்பட்ட அபௌர்ஷேயமாகிய மனித புத்தியுடைய குறைகள் களவாத குறையில்லாத வேதங்களில் அமைந்துள்ளது. இறைவனுடைய வாக்குதான். அதை ரிஷி முனிவர்கள் நமக்கு கிரகித்து கொடுத்தார்கள். அதனால்தான் மந்திர திரஷ்டா நத்து கர்த்தா சொல்லி மந்திரத்தை நமக்கு கிரகித்து கொடுத்தவர்கள் ரிஷிகள். ரிஷி சொல்லி சொன்னா நம்முடைய இந்திரியங்களினால் கிரகிக்க முடியாத அத்தீந்திரிய விஷயங்களை நமக்கு கிரகித்து கொடுத்தவர்கள் சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்டவர்களால் நமக்கு கிடைத்த இந்த வேதம். வேதமானது நம்முடைய வாழ்க்கை முறையாகவும் இனிமையாகவும் இருக்க இறைவனால் அருளப்பட்டது. இது நம்முடைய நம்பிக்கை. உலகில் உள்ள அனைத்து கருத்துக்களுக்கும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ காரணமாக அமைந்தவைகள். இது நமக்கு நல்லா இதில் நம்பிக்கை இருக்கணும். நம்முடைய சம்பிரதாயம், கலாச்சாரம், நம்முடைய மதம், நம்முடைய நூல்களில் நமக்கு ஒரு பெரிய ஒரு திடமான நம்பிக்கையும் பெருமையும் இருக்கணும். ஏதோ அப்படிலாம் இல்லை. எதற்கு நாம் சளைத்தவர்கள் இல்லை, குறைஞ்சவங்க இல்லை. அறிவுத்துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருக்கட்டும், ஏதோ காரணம் ஒரு 1000 வருடங்கள் அடிமைப்பட்ட தேசத்துல நமக்கு வந்து அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துகிட்டு இருக்கோம், வரணும். இந்த வேதமானது ஒரே நூலாக இருந்தாலும் அது ரிக், யஜு, சாம, அதர்வன என்று 4ஆக பிரித்து சொல்கின்றோம். மீனவ பெண்ணாகிய மகன், மீனவ பெண் மகன் வியாசர் நமக்கு தொகுத்தளித்தார் சொல்றோம். மீனவ பெண்ணின் மகன் வந்தான், வேதங்களையே வகுத்தளித்தான் சொல்றோம். அதுபோல இந்த வேதங்களை அனுபந்த சதுஷ்டய அடிப்படையில் 2ஆக நாம் பிரிக்கின்றோம். விஷய, அதிகாரி, சம்பந்த பிரயோஜனத்தால் 2ஆக பிரிக்கின்றோம். இந்த 2க்கு முதல் பகுதி, முதல்
இருப்பது முதல் பகுதி, இரண்டாவது கடைசி பகுதி. இப்படி இரண்டா பிரிக்கிறோம். முதல் பகுதிக்கு பூர்வபாக கர்மகாண்டக, தர்மசாஸ்திரம், கர்மசாஸ்திரம், யோக சாஸ்திரம் இப்படிலாம் சொல்லலாம். பகவத்கீதை சொல்லும்போது யோக சாஸ்திரே வருது இல்லையா? இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே சொல்ற பாருங்க. ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாத். அது போல இங்க யோக சாஸ்திரம் என்றால் நம்மை பக்குவப்படுத்துகின்ற சாஸ்திரம், அது சொல்லி அர்த்தம். அடுத்து கடைசி பகுதிக்கு உத்தரபாக, கடைசி பகுதி. கடைசி என்பதற்கு அந்தக என்பது சம்ஸ்கிருதத்தில் வழங்குகிற சொல். வேதாந்தக என்றால் வேதத்துடைய கடைசி பகுதியில் அமைந்துள்ளவை. அதற்கு இன்னொரு பெயர் ஞான காண்டம், இன்னொரு பெயர் மோக்ஷ சாஸ்திரம், அடுத்து உபனிஷத். இதெல்லாம் உத்தர பாகத்திற்கு இரண்டாவது பகுதிக்கு அமைந்த வேறு வேறு பெயர்கள். 4 வேதங்களில் உள்ள பல சாக்கைகளில் இறுதி பகுதியில் ஒவ்வொன்றிலும் ஒரு உபனிஷத் அமைந்துள்ளது. கர்மகாண்ட பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்மங்களை, செயல்களை செய்வதால் வருகின்ற பலனை பற்றி விரிவாக பேசியிருக்கின்றது. அது பேசியுள்ள விஷயம் என்ன? பரிச்சின்ன விஷயாக, எல்லைக்கு உட்பட்ட, வரையறைக்குட்பட்ட விஷயங்களை பற்றி வேதங்களினுடைய ஒரு பகுதி பேசுகின்றது. காலத்தால், தேசத்தால், பொருளால், விஷயங்களால் எல்லைக்குட்பட்ட லிமிட்டட் பலன்களை பற்றி பேசுகின்றது. இதற்கு அதிகாரி யார்? இதை யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் அதிகாரி. ஆசை வசப்பட்டவன் அவனே இதற்கு அதிகாரி. மழையை விரும்புவான் மழை வேண்டிய யாகத்துக்கு அதிகாரி. இங்க அதிகாரி ராகி, விரும்புவான் சொல்லி அர்த்தம். பிரயோஜனம் எப்படிப்பட்டது? அதுவும் எல்லைக்குட்பட்ட பிரயோஜனமே. பரிச்சின்ன சுகம் பிரயோஜனம். சம்பந்தம் என்ன? விஷயத்திற்கும் பயனுக்கும் உள்ள சம்பந்தம். பயன் இங்கு எப்படி வருகின்றது என்றால், கர்மகாண்டத்துல முதல்ல அறிவு, பிறகு அதை செயல்படுத்துவது, அதை தொடர்ந்து பிரயோஜனம். அறிவு, செயல், பலன். கர்மத்வாரா பிரயோஜனம். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை, அறிவை அறிந்து செயல்பட்டு பயனை பெறுவது. இங்கு கர்மத்தின் வாயிலாக சம்பந்தம். உதாரணம் பார்க்கணும்னா, சமையல் பற்றிய அறிவு. அந்த அறிவு இருந்தா மட்டும் போதுமா பசி ஆறுவதற்கு? பொருளை சம்பாதித்து, பொருளை பெற்று, சமைத்து பிற்பாடுதான் சாப்பிடணும். சாப்பிட்டாதான் பசி ஆறும். வெறும் சமையலை பற்றிய அறிவு மட்டும் போதாது பலனை அடைய, அனுபவிக்க. கர்மா செயல் மூலமாக இங்க பயன் வருகின்றது. கர்மத்வாரா பிரயோஜன சம்பந்தக. இது பூர்வ பாகத்தினுடைய கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றிய விஷயம். அடுத்து இன்னொரு பகுதி ஞான காண்டம். காலத்தால், இடத்தால், பொருளால் வரையறுக்கப்படாத, எல்லைக்குட்படாத ஒரு பொருளை பற்றிய விஷயத்தை இது பேசுகின்றது. அபரிச்சின்ன விஷயாக. அங்க பரிச்சின்னம், இங்க அபரிச்சின்னம். இதற்கு அதிகாரி யார்? விராகி, பற்றில்லாதவன், ஆசையற்றவன், உலக விஷயங்களில் விருப்பம் இல்லாதவன். நிராசி, எல்லைக்குட்படாத பொருளை விரும்புபவன், எல்லைக்குட்பட்ட பொருளை விரும்பாதவன். நிராசி. இங்க பயன் என்ன? எல்லையற்ற ஆனந்தம். எல்லையற்ற ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி அப்படி சொல்லப்பட்டிருப்பார். அது போல அபரிச்சின்ன சுகம், பேரானந்தம். இங்க சம்பந்தம் என்ன? அறிவு மட்டுமே பலனை தரும். கர்மகாண்டத்தில் அறிவை பெற்று செயல் செய்து பலனை பெறணும். இங்க அறிவு மட்டுமே நமக்கு பலனை தரும். அறிவே நேரடியாக பயன் தரும்.
அறிவுக்கு பிறகு இங்கு செயல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இது கிளிப்புன்னு தெரிஞ்ச பிற்பாடு, இந்த கிளிப்புன்னு தெரிஞ்ச பிற்பாடு இதுல எதனா செயல் இருக்க தெரிஞ்சாச்சு. அது போல அறிவை இங்கு பயன் தரும், அறிவை நேரடியாக பயன் தரும். அறிவுக்கு பிறகு இங்கு செயல் இல்லவே இல்லை. அகர்மத்வாரா சம்பந்தாக, அங்க கர்மத்வாரா சம்பந்தம், இங்க அகர்மத்வாரா சம்பந்தம். கர்மாவினால் அன்றி செயலற்ற தன்மை அங்கு அறிவை நேரடியாக பயன் தரும். அஸ்வமேத யாகத்தை பற்றி அறிவே நமக்கு அஸ்வமேத யாக பலனை தந்து விடாது. அடுத்து ஒரு கருத்து, பல புத்தகங்கள் 100 புத்தகம் 200 புத்தகம் இருந்தாலும் கூட அது அனுபந்த சதுஷ்டை அடிப்படையில் ஒரே மாதிரி அனுபந்த சதுஷ்டயம் இருந்தாலும் 100 புத்தகம் என்ன ஒரே விஷயத்தை சம்பந்தத்தை கொண்டதுதான், ஒரே சாஸ்திரம் தான். ஆனால் ஒரே புத்தகத்தில் பாதி ஒரு கருத்தும் மீதி ஒரு பாதி வேறொரு கருத்தும் இருந்தால் அதை 2 சாஸ்திரமாகத்தான் சொல்ல வேண்டும், அனுபந்த சதுஷ்டயத்தின் அடிப்படையில். ஆகவே இந்த முகவுரையின் அடிப்படையில் அனுபந்த சதுஷ்டயத்தின் அடிப்படையில் ஒரே நூலான வேதத்தை 2ஆக பிரித்துள்ளோம். வேத பூர்வ பாகம் எனவும் வேத அந்த பாகம் எனவும் 2 பிரிவாக பிரித்துள்ளோம். ரொம்ப பொறுமையா மெதுவாக நம்ம பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு வேதத்திலும் இந்த விபாகம் பிரிவு உண்டு. வேத பூர்வ பாகம் உலக வாழ்வை நமக்கு இனிதாக்குவது எப்படி என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றது, பயனையும் தருகின்றது. வேத பூர்வத்திற்கு வேறொரு பெயர் இருக்கின்றது, கர்மகாண்டம் தர்மசாஸ்திரம் பார்த்தோம். வேத அந்தம், இந்த உலகம் என்றால் என்ன, பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆனந்தமாக இருப்பது எப்படி என்று நமக்கு கற்றுத்தருவது. வேறொரு பெயர் ஞான காண்டம் சொல்லி பார்த்தோம். மோட்ச சாஸ்திரம், ஞான சாஸ்திரம், ஞானம் அறிவை தருவது உபநிஷத்தம்லாம் பார்த்தோம். ஆக முதலாவது தருகின்ற விஷயம் விஷயானந்தம். 2வது வேத உத்தர பாகம், அது தருவது ஆத்மானந்தம். முதல் பகுதி விஷயானந்தத்தையும் 2வது பகுதி ஆத்மானந்தத்தின் தருவது. இந்த கர்ம ஞான காண்டங்களை நன்கு விசாரித்தவர்கள் 2 பெரிய ஆச்சாரியர்கள், 2 பெரிய ஆச்சாரியர்கள் இதை விசாரித்து நமக்கு நூலாக கொடுத்துள்ளார்கள். வேத கருத்துக்கள் அனைத்தையும் சூத்திரமாக இயற்றியவர்கள் இவர்கள். அதுல முதலில் கர்மகாண்ட பகுதியை விசாரித்து நமக்கு நூல் கொடுத்தவர் ஜெய்மினி மகரிஷி. வேத பூர்வ பாகத்தை எழுதியவர். நியாய பூர்வமான நூல் 12 சாப்டர் அதில் இருக்கு. அதற்கு பெயர் பூர்வ மீமாம்சா சாஸ்திரம். ரெண்டாயிரத்துக்கு அதிகமான சூத்திரங்களை கொண்டது. மீமாம்சா சொல்ற வார்த்தைக்கு பூஜித விசாரக, நன்கு விசாரிப்பது என்று அர்த்தம். ஸ்ரத்தையா பக்தியா, பூஜித விசாரம் சொல்லி சொன்ன ஸ்ரத்தையோடு பக்தியுடன் இந்த கருத்துக்களை நன்கு நாம் விசாரித்து அறிந்து கொள்வதற்கு பெயர்தான் மீமாம்சா. இந்த பூர்வ மீமாம்சை கர்மகாண்டம் மற்றும் புராணங்களை எப்படியெல்லாம் பொருள்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பது, புராணங்களுக்குள் மறைந்துள்ள கருத்துக்கள் என்ன என்பதை தெரிவதற்கு இது பயன்படும். 2வது ஆச்சாரியர், ஜெய்மினிக்கு அடுத்து 2வது ஆச்சாரியர் வேத அந்தத்தை சூத்திரமாக எழுதியவர் நமக்கு தெரியும், வியாச பகவான். அவர் எழுதிய நூலுக்கு பெயர் உத்தர மீமாம்சா அல்லது பிரம்மசூத்திரம். அது 4 சாப்டர் தான் இருக்கு, 545 சூத்திரங்களை கொண்டது. பிரஸ்தானத்திரயம் சொல்லுவோம், பகவத்கீதை, உபனிஷத், பிரம்மசூத்திரம் 3 நாம பிரஸ்தானத்திரயம் சொல்லுவோம். ஆக இந்த வேத அந்தத்துக்கு
மற்றும் ஒரு பெயர் இருக்கின்றது, உபனிஷத். ஞான யோகம் விஞ்ஞான பூர்வமாக எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நமக்கு விரிவாக அழகாக முறையாக எடுத்து சொல்வது, அனலைஸ் பண்றது. அடுத்து நாம பார்க்க போற கருத்து, உபனிஷத் என்ற சொல்லுடைய பொருள் என்ன. எவ்வளவு விசாரம் செய்து பார்த்தால் உபனிஷத் என்ற சொல்லுக்கு இறுதியான பொருள் பிரம்ம வித்யா என்கின்ற அர்த்தத்தை தான் தரும். பிரம்ம வித்யை கூறுகின்ற வைதிக சப்த ராசிக்கு பெயர்தான் உபனிஷத். பிரம்ம என்றால் பரம்பொருள் அர்த்தம், ராசி என்றால் கூட்டம் சொல்லி அர்த்தம். பிரம்ம என்றால் பரம்பொருள், வித்யா என்றால் ஞானம் அல்லது அறிவு. பரம்பொருளை பற்றிய ஞானம், மெய்ப்பொருளை பற்றிய அறிவு சொல்லி அர்த்தம் பிரம்ம வித்யா சொன்னார். ஆத்ம வித்யா அல்லது பிரம்ம வித்யா உண்மையை பற்றிய அறிவு, இதெல்லாம் பிரைமரி மீனிங். சரி, உபனிஷத் என்ற சொல்லி எப்படி பிரம்ம வித்யா என்கின்ற பொருளை தருகின்றது என்றால் பல கோணத்தில் பிரித்து பொருள் பார்க்கலாம். இந்த இடத்துல நாம ஒரு பொருள் பார்க்க போறோம். இந்த உபனிஷத்துல இந்த சொல் மூன்றாக பிரிக்கப்படுகின்றது. உப நீ ஷத், உப நீ ஷத், உபனிஷத். இந்த மூன்று சொற்களுடைய சேர்க்கை தான் உபனிஷத் என்ற வார்த்தை அல்லது பதம். இந்த மூன்றுக்கும் நாம பொருள் பார்க்க போறோம். ஷத் என்பதற்கு மூன்று அர்த்தம் இருக்கு. ஆனாலும் நாம் இந்த உபனிஷத் முகவுரையில் ஒரு அர்த்தத்தை தான் பார்க்க போகின்றோம். உப என்று சொன்னால் அருகில் அல்லது சமீபம். யார் சமீபம்? குரு சமீப கமனம், அப்ரோச்சிங் அண்ட் ஆச்சாரியா. குருவின் அருகில் சென்று என்று அர்த்தம். சரி, குருவின் அருகில் சென்று என்ன பண்ணணும்? பரிப்ரஷ்னாக கேட்கணும். சாத்திமாம் பிரபன்னம் சொன்னார் பாருங்க. தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா. யார் சொல்றது? பகவத்கீதையில் வருது. குருவின் அருகில் சென்று பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதனை நீ தெரிந்து கொள். அப்படி கேட்டு தெரிந்து கொள்ளணும். ஆக குருவிடத்தில் சென்று வேதாந்தம் படிக்க வேண்டும். வேதாந்த குருவிடத்தில் சென்று அவ்வாறு படித்து நாம் ஒரு அறிவை அடைய வேண்டும், அடைய போகின்றோம். ஒரு ஞானத்தை அடைய போகின்றோம். எப்படிப்பட்ட அறிவை அடைய வேண்டும்? அந்த அறிவும் சந்தேகமில்லாத அறிவாக இருக்க வேண்டும். சந்தேகமில்லாத அறிவை பெறணும். சந்தேகத்துடன் கூடிய அறிவை அடைவதும் அறிவை அடையாததும் ஒன்றுதான். அல்ல, சந்தேகமில்லாத அறிவை நாம் பெற வேண்டும். இல்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆக எந்த அறிவும் சந்தேகமில்லாததாக தெளிவாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு ட்ரெயின் எத்தனை மணிக்கு? நாம ஒன்று நினைச்சிருப்போம். ஒருத்தர் ஏதோ சொல்லிடுறார், சந்தேகம் வந்துடுது. அதை வச்சுட்டு நாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோமா? முன்ன போயிட்டாலும் பரவாயில்ல, வண்டி போன பிற்பாடு போன என்ன ஆகும்? அதை வச்சு ஆக்ட் பண்ண முடியாது. ஆக எந்த ஒரு அறிவும் சந்தேகம் இல்லாததாக தெளிவானதாக இருக்க வேண்டும். அதைத்தான் நீ என்ற சொல்லானது குறிக்கின்றது. உப என்றால் சமீபம், குருவின் அருகில். நீ என்பது நிச்சய ஞானம், உறுதியான ஞானம், தெளிவான ஞானம், சந்தேகமில்லாத ஞானம். ஆக உபநீ என்றால் குருவை நாடி பரம்பொருளை பற்றிய தெளிவான நிச்சயமான அறிவை பெற வேண்டும். சரி, இந்த நிச்சய ஞானத்துடைய பலன் என்ன? ஷத் என்ற சொல்லானது, இந்த ஷத் என்ற தாது எப்பொழுதுமே ஞானத்துடைய பலனை சொல்வது. சமூல நாசக அல்லது அவசாதக, நாசம் என்று பொருள். அழிப்பது, நாசம் செய்வது. எதை? பயந்துக்க வேண்டாம்.
எதற்கு நாசம், எதை நாசம் செய்யும் என்றால் சம்சாரஸ்ய நாசக. நமக்கு எல்லாருக்கும் ஒரு செல்ஃப் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. அன்கம்ஃபர்டபிள் வித் மை செல்ஃப் அப்படின்னு சொல்றப்ப என்னிடத்துல நான் இருந்துக்க முடியல, ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அந்த சம்சாரத்தை நாசம் செய்யும் சம்சார நிவிர்த்தி. அதை விட பயமா இருக்கு சுவாமி சொல்லாதீங்க. துயரங்களை நிவர்த்தி செய்து கொள்வது தான் அர்த்தம். சாஸ்திரம் உபயோகப்படுத்துற வார்த்தை சம்சாரம். நமக்கு சாதாரண சம்சாரம்னா என் சம்சாரத்து கூட தாங்க வந்திருக்குன்னு சொல்றோம் பாருங்க, அது வேற, அதை நினைச்சுக்க வேண்டாம். இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையா பாரு பாகிமுறை சொல்றதுக்குள்ள அது வேற. அது சம்சாரம் சொல்லி சொன்னா துயரத்தினுடைய நாசம். அந்த துயரம் எல்லாம் நம்மை விட்டு போயே போச்சு. அப்போ இதையெல்லாம் நாம சேர்த்து அர்த்தம் செய்தால் என்ன பொருள் வரும் என்றால், குருவினுடைய அருகில் சென்று நிச்சயமாக எதை அடைந்தால் நம்முடைய துயரங்கள் நிவர்த்தி ஆகுமோ அதைத்தான் உபனிஷத் என்ற சொல்லுடைய பொருள் குறிக்கின்றது. குருவின் அருகில் அமர்ந்து உண்மையை அறிந்து இன்பத் துன்பங்களால் வருகின்ற சம்சாரத்தை வேருடன் போக்கிக் கொள்வது பிறவி தலையை அறுத்தல் சொல்லி சொல்றார். உறுதியான சந்தேகமில்லாத அறிவை பெறுது. இந்த அறிவை தரும் புத்தகம் இருக்கே, அந்த புத்தகத்தை உபனிஷத் என்று சொல்லுகின்றோம். உபனிஷத் என்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். அந்த உபனிஷத் மந்திரங்களை கொண்ட அந்த புத்தகத்தையும் உபனிஷத் சொல்லி சொல்றோம். உபனிஷத் புத்தகம். கடைசியில் என்ன அர்த்தம் என்றால், எதை பெற்றால் நம்முடைய துயரம் எல்லாம் தீருமோ அந்த வித்யை, பிரம்ம வித்யை, இது உபனிஷத் என்பதனுடைய இறுதியான பொருள் அர்த்தம். ஆக உபனிஷத் என்றால் ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யாவை, சரி சுவாமி பிரம்ம வித்யான்னு சொல்லிட்டீங்க, இந்த பிரம்ம வித்யாவை நாங்கள் எப்படி அடைய வேண்டும், எப்படி அடைவது? சாஸ்திரத்தை கேட்டலால் நாம் அடைகின்றோம். கேட்கறதா நேர் கேட்கறது. கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவுன்னு சொல்லுவார் தாய்மார். நிச்சயமாக புரிந்து கொள்ளுதல், சம்சார நிவர்த்தி தான் இங்க பலன், துயர நிவர்த்தி தான் இங்க பலன். கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவால் வாட்டமுறா உருபவ நோய் மாறுமோ நாட்டமுற்று மெய்யான நிட்டையினை மேவினர் கன்றோதான் பொய்யாம் போம் பிறப்பிறப்புன்னு சொல்றாரு. ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை தான் சொல்றாரு. இங்கு ஸ்ரவணம், குருவின் அருகில் சென்று ஸ்ரவணம் செய்வது, கேட்ட நமக்கு அறிவை புகட்டி நம்முடைய துக்கத்தை போக்குகின்ற நூலுக்கு பெயர் தான் உபனிஷத். சுருக்கமா சொன்ன இவ்விதம் ஒவ்வொரு வேதத்தினுடைய சாக்கையிலும் பல உபனிஷதங்கள் இருக்கின்றது. முக்திகோ உபனிஷத், அந்த உபனிஷத் மூலமாக நமக்கு நாம் அறிகின்ற ஒரு கருத்து என்னவென்றால், 1180 உபனிஷதங்கள் இருந்ததாக தெரிகின்றது. 1180. ஆனாலும் 210க்கும் அதிகமான உபனிஷத்தான் நமக்கு கிடைக்கின்றது. அதிலும் முக்கியமாக பிரசித்தமாக இருப்பது 10 உபனிஷதங்கள் தான். ஏனெனில் 2 காரணம். பிரம்மசூத்திரத்தில் இந்த 10 தான் எடுத்து விசாரித்து அதிகமாக விளக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, ஆதிசங்கரர் ஆச்சாரியாரும் கூட இந்த 10 உபனிஷத்துக்குத்தான் பாஷ்யம் பண்ணியிருக்கார், உரை எழுதியிருக்கின்றார். ஆக பகவானுடைய அருள் இருந்தால் எத்தனை முடியுமோ அத்தனை நம்முடைய ஆயுளுக்குள்ள படிக்கலாம். இப்பொழுது நாம இந்த முண்டக உபனிஷத்தை படிக்கிறோம். இந்த தச உபனிஷதங்கள் எவை எவை சொன்னார்? ஈஷாவாஸ்யம், கேனோ உபனிஷத், கட்டோபனிஷத், முண்டக உபனிஷத், மாண்டிக்ய உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், ஐத்தரேய உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், பிரஷ்ன உபனிஷத், மிருகதாரண்யகம், ஈச கேன கட முண்டக மாண்டிக்க அப்படி சொல்லி இந்த 10 உபனிஷதங்கள். இதை நாம பார்க்கிறது முண்டக உபனிஷத். இங்கு நாம் பார்க்க உள்ள உபனிஷத் முண்டகம். முண்டகம் சொல்லி சொன்னா முக்கியம் என்று பொருள், பிராமினன்ட். ஆமா,
தலை அல்லது சிரம், இது பிரதானம் சொல்லி முண்டகம் சொல்லி. அதர்வண வேதத்தில் உள்ள தலையாய முக்கியமான உபனிஷத் என்று பொருள். பிரைமரி அண்ட் பிராமினன்ட் உபனிஷத். இரண்டாவது அர்த்தம் முண்டகம் சொல்லி சொன்னா சீர்ஷம், சிரஸ், தலை என்று ஒரு பொருள் இருக்கின்றது. இந்த உபனிஷத்தை படிப்பதற்கு ஒரு முறை நெறியை சாஸ்திரம் சொல்லி உள்ளது. அது என்ன? அந்த முறைக்கு பூஜைக்கு பெயர் முண்டக விரதம் அல்லது சிரோவிரதம். நம்முடைய உடல்ல பிரதான பகுதி எது? தலை தானே. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சிறிய பானையில அல்ல சட்டியில அக்னியை வைத்து கொண்டு தலையை முண்டனம் செய்து முடி எடுத்து மொட்டை எடுத்து குருவிடத்துல அந்த அக்னியோட வரணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்கு. நாம் அப்படிலாம் பண்ணலையே சுவாமிலாம் கேட்காதீங்க. இதன் அர்த்தம் என்னன்னா நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு அதுதான் வர வேண்டும் என்று இங்கு பொருள். தீச்சேட்டு எடுத்ததெல்லாம் இதனால வந்ததான்னு சொல்லி கேட்காதீங்க, நமக்கு தெரியாது. நமக்கு இங்கு தகுதிகள் இருந்தா போதும். இங்க அமைதியா அமர்ந்து கேட்கறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஆக முண்டக விரதத்தை செய்து படிப்பதனால் இதற்கு பெயர் முண்டக உபனிஷத். சிலருக்கு முடி மீது ரொம்ப அபிமானம் இருக்கும். சரீர அபிமானம் அதிகம் கூடாது. சரீரத்துக்கு அதிகமான எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு, ஆரோக்கிய அளவுக்கு அபிமானம் கொடுத்தா போதும், முக்கியத்துவம் கொடுத்தா போதும். வேதாந்தம் படிக்க வருபவருக்கு இன்னும் அதிகமாக இது தேவைப்படுகின்ற ஒரு விஷயம். இது ஒரு அறிவு. சரி, அபிமான தியாகம் வேதாந்தம் படிக்க தகுதி. இதுல முடி என்ன ஆகுன்னா, முடி வெட்ட வெட்ட என்ன வளரும். இந்த உடலையே அப்படிதான் சொல்ல, வெட்ட வெட்ட தளிர்க்கும் வேட்க மரம் உருகின்ற சுடுகாட்டை என்னவார் இந்த உடம்பை தாய்மனர் சொல்லுவார். பயந்துடாது. நாம் என்னதான் தெளிவாக இருந்தாலும் தவறான அபிப்பிராயங்கள் நம்மள அடிக்கடி வந்துவிடும். பழைய தவறான அபிப்பிராயம் புதுசா கூட வந்துடும். யாருன்னா கேள்வி கேட்டா ஒரு வழியாயிடும். இந்த தவறான அபிப்பிராயங்களை வெட்டுவதற்கு உபனிஷத் ஞானம் எனும் வாளை தந்து தவறான அபிப்பிராயங்களை அது தரும் ஞானத்தினால் நாம் நீக்கிக் கொள்வோம். ஸ்ரத்தை எனும் வாழும் உதவி பந்தமர மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய் சொல்லி தாய்மணர் ஒரு இடத்தை கேட்கிறார். அவ்வாறு நீக்க பயன்படுவதால் முண்டனம் மொட்டையானது அந்த அர்த்தத்தை நமக்கு தருகின்றது. குருவருளால் இறையருளால் தவறான அபிப்பிராயங்களை நாம் இந்த உபனிஷதங்களை படிப்பதன் மூலமாக நீக்கிக் கொள்வோம், நீக்கி விடுவோம். சில பேர் வேறு ஒரு அர்த்தத்தை தருகின்றார்கள். இது விசேஷமான அர்த்தம் இல்லை, இருந்தால் அதையும் தெரிந்து கொள்வோம். வாழ்க்கையில் நமக்கு நிறைய அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைய இருக்கு. கர்ம காண்டமும் அதை நிறைய ஊக்குவித்து அதற்கான வழிகளையும் சொல்லிக் கொடுக்கின்றது. அனைத்துக்கும் ஆசைப்படு அப்படிலாம் இருக்கு. பிறகு ரொம்ப நீ அவஸ்தைப்படு. அதுக்கு ஆசையே படக்கூடாது அப்படின்னு சொல்லல. இதை பண்ணு அது வரும், அதை பண்ணு இது வரும் அப்படிலாம் சொல்லி இருக்கு. ஆனா உபநிஷத் சொல்லுகின்றது வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகா எதய சுத்த சத்வா அப்படி சொல்றது. இதை படிச்சா நமக்கு பக்குவம் இருந்தா நிவர்த்தி தான் வரும். பொறுப்பை எல்லாம் பொறுப்பா விட்டு விட்டு எப்படி நாம் ஞானத்தை பெற்று மோட்சத்திற்கு செல்லலாம் என்ற எண்ணம் அப்பதான் வரும். பக்குவம் இருந்தது. பக்குவம் என்றது அதுதான். அப்படிப்பட்ட சன்னியாசிகளால் முண்டனம் செய்து சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்கள் படிப்பதனால் இந்த உபநிஷத்திற்கு முண்டகோ உபநிஷத் என்று பெயர் வந்ததாக ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அப்ப சாமி நாங்களாம் சன்னியாசிகள் இல்லையேன்னு சொல்லி மனசுல கேட்கறது புரிகின்றது. தகுதியுடன் இருந்தா சரி, அவ்வளவுதான். சரி, மேற்கூறிய காரணம் எல்லாம் அவ்வளவு தாத்பரியம் இல்லை. முக்கிய கருத்தை அடுத்து பார்ப்போம். ஒரு ஸ்லோகம் ரொம்ப அழகான ஒரு சுபாஷிதம் சொல்றது. தானேன பாணிர் நது கங்கனேன தானேன சுத்திர் நது சந்தனேன மானேன திருப்திர் நது போஜனேன ஞானேன முக்திர் நது முண்டனேன. அதையும் சொல்லிடணும். தானம் தருவதே கைக்கு அழகா.
சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்தா என்ன கொடுக்குறீங்க, நீங்க வந்தா என்ன கொண்டு வர்றீங்க. கைக்கு வாங்கி மட்டும் பழக்கம் இல்லை, கொடுக்கறதுக்கும் கை தான். தானம் தருவதே கை கழகா, கங்கணம் கட்டி கொள்வதில்லைன்றது. எவ்வளோ பெரிய பெரிய தங்கத்தினால கங்கணம் போட்டுக்கிட்டு, அது மட்டும் இல்லை, அழுக்கு போக குளிப்பதே உடலுக்கு அழகு. சந்தனம் பூசுவதால் இல்லை தூய்மையாகாதுன்னு சொல்ற. சந்தனம் ஒரு அழுக்கு தான் கொஞ்ச நேரத்தில். மானத்தை காக்கணும், அதுதான் திருப்தி, சாப்பிடுறதுனால வர்றதில்லை. ஞானத்தை பெறுவதான் முக்கியம், மொட்டை அடிப்பதால் இல்லைன்னு சொல்லிடு. முண்டன்னு சொன்னதுனால இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டியது. வெளி அடையாளங்கள் நம்முடைய உள்மனதை வெளிப்படுத்துவதற்காகவும் இருக்கின்றது. மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் சொல்லியிருக்கார். எவன் சிரமுண்டனம் செய்து சந்நியாசம் செய்து உலகில் உள்ள விருப்பு வெறுப்புகள் எல்லாம் தியாகம் செய்து மன தூய்மை அடைந்தவனோ, அவன் வீட்டில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, வெள்ளாடை புனைந்திருந்தாலும் சரி, கல்லாடை அணிந்திருந்தாலும் சரி, அவனே இவ்வுபநிஷத்தை படிக்க அதிகாரி. இப்ப கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய ஸ்ரீ சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடன் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் பேரன்பால் மறவாமை தலை நிற்பார். சாக்கிய நாயனார் வரலாறுல அவர் சாக்கிய சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு வரும்பொழுது அவருடைய எந்த அடையாளத்தை மாத்திக்கலையாம். தன்னை மிகும் எந்நிலையில் நின்றால் எக்கோல கொண்டால் மன்னிய ஸ்ரீ சங்கரந்தால் மறவாமை பொருள் என்று சேக்கிழார் அழகா சொல்றார். அதுதான். அது போல இங்க முண்டனம் பண்ணிக்கிறதுனால மட்டும் இல்லை, அதுக்கு தகுதியான அதிகாரி யார் என்றால் நிராசியாக இருப்பவன், இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராரம் உடையவனே இதற்கு அதிகாரி. ஆக முக்கியமான உபனிஷத் இது. ஸ்ரோவிரதம் செய்தவனுக்கு உபதேசிக்க உபனிஷத். தவறான கருத்தை நீக்க உதவும் உபனிஷத். தவறான கருத்து என்ற முடியை நீக்கி முண்டனம் செய்து தலையை ஞானம் என்ற வஸ்திரத்தால் மூடிக்கொள்வது, அப்படி ஒரு அர்த்தமும் சொல்லுவார்கள். எந்த ஒரு உபனிஷத்திற்கு ஒரு சாந்தி பாட்டம் இருக்கும். அந்த சாந்தி பாடத்தை வைத்த இந்த வேதத்தில் இந்த உபனிஷத்து இருக்கின்றது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். சாந்தி பாடம் என்பது இறை வணக்கம். இறை வணக்கத்துடன் தான் துவங்கும். மங்களம் பாடி துவங்குது. மங்களம் பாடிட்டான வேற அர்த்தத்தை நினைச்சிடாது. குருவை வணங்கி, இந்த மங்களம் ஸ்லோகம் என்பது மங்களம் பாடி துவங்குது என்பது குருவை வணங்கியும் துவங்கலாம், இறைவனை வணங்கியும் துவங்கும். அது 3 விதமான மங்கள ஸ்லோகங்கள் உண்டு. வஸ்து நிர்தேச ரூப மங்களம், சகுண நிர்குண பிரம்மத்தை வணங்கி துவங்குதல். வஸ்து என்றால் பிரம்மம். அடுத்து நமஸ்கார ரூப மங்களம், அந்த வஸ்துவை நமஸ்காரம் செய்து துவங்குவது. ஆசீர்வாத ரூப மங்களம், குருவினுடைய அல்லது அந்த பிரம்மத்தினுடைய ஆசியை வேண்டி செய்வது. இது மங்கள ஸ்லோகத்துக்கு ஒரு லட்சணம். கைவல்ய நவனியத்தில் கூட பொன்னம்பல சுவாமி அழகா அதெல்லாம் முதல் முகவுரையில் அழகா சொல்லியிருப்பார். இதெல்லாம் நமக்கு எதுக்கு வேண்டும் சுவாமி, நேராக மந்திரத்துக்கு போக வேண்டியதானே சொன்னார். இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது. பெரியவர்கள் முறையாக இந்த சம்பிரதாயத்தில் இப்படிலாம் சொல்லி கொடுத்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான். அடுத்து ரிக்வேத உபனிஷத்திற்கு பொதுவான சாந்தி பாடம். ஐதரேயம் அந்த உபனிஷத்து அதில் தான் வருது. வாங்மே மனசி பிரதிஷ்டிதா, அது சாந்தி பாடம். ரிக்வேத உபனிஷத்துக்கெல்லாம் அதான் சாந்தி பாடம். வாங்மே மனசி பிரதிஷ்டிதா. அடுத்து சுக்ல யஜுர்வேத சாந்தி பாடம், பூர்ணமத பூர்ணமிதம். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாந்தி பாடம் தான். அது சுக்ல யஜுர்வேத உபனிஷத்து படிக்கும்போது எடுத்தோடனே பூர்ணமத சொன்ன கிளாஸ் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. முடிவில் தானே சொல்லுவீங்க, இப்பவே சொல்லிட்டீங்க. அது அந்த உபனிஷத்துல சாந்தி பாடம்.
சுக்ல எதிர்வேதத்தில் என்னென்ன இருக்கு? ஈஷாவாசியம், பிருகதாரண்யகம். பிருகதாரண்யம் ரொம்ப பெருசு, அது சுக்ல எதிர்வேதத்தில் தான் இருக்கு. அடுத்து கிருஷ்ண எதிர்வேத சாந்தி பாடம் சகனாபவது, அதையும் நம்ம சாதாரணமாக சொல்றோம். கிருஷ்ண எதிர்வேதத்தை கட்டோபனிஷத்தும் தைத்திரியமும் அதுல தான் இருக்கு. தைத்திரியத்தில் இன்னொரு சாந்தி பாடம் வரும், சம்னோமித்ர சம் வருணாக, அது அந்த சாந்தி பாடமும் அதுல இருக்கு. அது சாமவேத சாந்தி பாடம் ஆப்யாயந்து மாங்காணி. இந்த சாமவேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத் கேனோ உபனிஷத் சாந்தோக்கியம். அடுத்து அதர்வண வேத சாந்தி பாடம் ஓம் பத்ரம் கர்ணே பிகி சுனயாம தேவா. கைவல்ய உபனிஷத், மாண்டிக்க உபனிஷத், முண்டக உபனிஷத், பிரஷ்ன உபனிஷதம், இதெல்லாம் அதர்வண வேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷதங்கள். அடுத்து சாந்தி பாட்டக சொல்லி சொன்னா, பாட்டக என்றால் திரும்ப திரும்ப சொல்வது சொல்லி அர்த்தம். சாந்தியை திரும்ப திரும்ப சொல்வதால் இது சாந்தி பாட்டக. சாந்தி அர்த்தம் பாட்டக. அப்படி சாந்திக்காக நிவர்த்தி, அதுக்காக சொல்றதுனால இது சாந்தி பாட்டக. தடைகளில் இருந்து நிவர்த்தி. இங்க சாந்தி என்றால் நிவர்த்தி. எதிலிருந்து நிவர்த்தி? நாம் எடுத்த செயல்களில் வருகின்ற தடைகளில் இருந்து நிவர்த்தி. எந்த ஒரு செயலும் நிகழ்வும் சரியாக நிகழ்வதற்கு, முறையாக நிறைவாக நிறைவேற தடைகளிலிருந்து சாந்தி, நிவர்த்தி, விடுதலை அடையணும். அது ரொம்ப தேவை. இதுலயும் ரெண்டு இடத்துல இருந்து வர தடை நீங்கிறதுக்கு நீக்கம். முதல் தடை மனித முயற்சி, புருஷார்த்தம், மனித பிரயத்தனம், அதுல தடை வந்துடக்கூடாது. அடுத்து இறையருள், மனித முயற்சி இறையருளும் சரியாக இருக்க வேண்டும். சரியான மனித முயற்சி, அனுகிரகம், இதுல எது முக்கியம்? இரண்டும் சமமான அளவு இருக்க வேண்டும். பறவை பறக்கிறதுக்கு எத்தனை இறக்க தேவை? இறகு தேவை. ரெண்டும் சரியா இருந்தா நல்லா பறக்கும். வண்டி ஓடுறதுக்கு 2 சக்கரமும் தேவை, 2 மாடும் தேவை. அது போல இரண்டும் சமமான முக்கியத்துவம் உள்ளது. புருஷார்த்தம், மனித முயற்சி, ஈஸ்வர அனுகிரகம் ரெண்டும் வேண்டும். இங்க புருஷார்த்த மனித முயற்சி என்பது ஈஸ்வர அனுகிரகத்துக்கு ரீப்ளேஸ்லாம் இல்லை. வெறும் மனித முயற்சி, வெறும் இறையருள் மோட்சத்தை தராது. நல்லா ஞாபகம். இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி சொல்றோம் பாருங்க, அந்யோன்ய ஆட்சயம். இவருடைய முயற்சி ஈஸ்வர அனுகிரகம் வேண்டி செய்யப்படும் பாடம் தான், வழிபாடுதான் சாந்தி பாடம். தெய்வம் தான் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய் வருந்த கூலி தரும். அந்த குறள்ல தெய்வம் ஆகாது அப்படி அர்த்தம் இல்லை, தெய்வம் ஆகாது என்றாலும் அப்படிதான் அர்த்தம். தெய்வம் ஆகும் தான் அதுக்கு அர்த்தம். தெய்வ அனுகிரகம் உனக்கு வேணும், மனித முயற்சியும் வேணும் என்பது தான் அந்த குறளுக்கு அர்த்தம். தெய்வம் தான் ஆகாது எண்ணினா, ஆகாது சொல்லி அர்த்தம் இல்லை, ரெண்டு வேடு எடுத்து அது அர்த்தம் எடுத்துக்கிட்டு. ஆக இந்த சாந்தி பாடம் ஈஸ்வரனை குறித்து அமைகின்றது. வஸ்து நிர்தேச ரூப மங்களம், மங்கள ஸ்லோகம். குருவை குறித்தும் சாந்தி பாடம் அமையலாம், அது ஆசீர்வாத ரூப மங்களம். நாம் இந்த உபனிஷத்தை தடையின்றி படிக்க ஈஸ்வர அருளை வேண்டுகின்றோம். சாஸ்திரமானது பகவானே அனைத்து உலகமாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றது. ஈஸ்வரன் வேறு, பிரபஞ்சம் வேறு இல்லை என்று சொல்லுகின்றது. ஆகவே என்ன, இங்க அனைத்து பிரபஞ்சத்தில் உள்ள சக்தி நியமங்கள் எல்லாமே ஈஸ்வரனுடையதுதான். அப்ப இந்த உலகில் விதவிதமான சக்திகள் இருக்கின்றது. வாயு, அக்னி எல்லாம் இருக்கின்ற, வருணன் எல்லாம், இவைகள் எல்லாம் யாருடையது என்றால் அந்த ஈஸ்வரனுடைய விதவிதமான வெளிப்பாடு. எந்தெந்த ஆற்றலாக எந்தெந்த வடிவத்தில் ஈஸ்வரன் வெளிப்படுகின்றாரோ அந்த ஆற்றலை சாஸ்திரம் தேவதா என்ற வார்த்தையில் சொல்லும். எரிக்கும் சக்தியாக இறைவன் வெளிப்பட்டால் அது அக்னி, நீராக வெளிப்பட்டால் அது வருணன். இந்த உலகத்துல மட்டும் இல்ல, நம்முடைய சரீரத்திலும் கூட, நம்முடைய மனம், இந்திரியங்கள், அந்த கரணங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கின்றது. அதுவும் ஈஸ்வரனுடைய சக்தி தான். பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி எல்லாம் ஈஸ்வரனுடைய சக்தி தான்.
வெஷ்டி சொல்லி சொன்னா இண்டிவிஜுவல், நம்மிடம் உள்ள சக்தி. சமஷ்டி என்றால் டோட்டல், ஈஸ்வரனிடம் இருப்பது வெஷ்டி சமஷ்டி. ஆனால் இந்த உலகத்தில் வெஷ்டியாக இருக்கக்கூடிய எல்லா சக்திகளுடைய வெளிப்பாட்டையும் சாஸ்திரம் தேவதா என்ற வார்த்தையில் சொல்லும். இப்படி அனைத்தையும் ஆற்றலை நாம் தேவதையாக அழைக்கலாம். ஆகவே இங்கு தேவர்களை குறித்து சாந்தி பாடம் பிரார்த்தனையானது அமைந்துள்ளது. தேவர்கள் வேறு, ஈஸ்வரன் வேறு இல்லை. ஈஸ்வரனே விதவிதமான தேவதைகளாக வெளிப்பட்டுள்ளார். அடுத்து யார் இந்த பிரார்த்தனை செய்கின்றார்கள்? யாரோ திரும்பி பார்க்க கூடாது, நாம தான் செய்கின்றோம். சாஸ்திரம் படிக்க வந்துள்ள மாணவர்கள், உபனிஷத் மாணவர்கள். நம்மள உபனிஷத் மாணவர்கள் தானே. ஆகவே இது காமிய பிரார்த்தனையும் இல்லை. காமியமான பிரார்த்தனைக்கு நம்ம எங்க போகணும்? யாகமோ யஜ்ஞமோ பூஜையோ நடக்கிற இடத்துக்கு போகணும். சாஸ்திரம் படிக்க வந்த நமக்கு ஒரே ஒரு எண்ணம் என்ன? ஒரே லட்சியம் சபரிமலான். அது போல இங்க ஒரே லட்சியம் என்ன? ஞானத்தை அடைய வேண்டும். அங்கேயும் சபரிமலைக்கு இவ்வளவு விரதம் இருந்து இல்லையா, அங்க சாஸ்தா, அவர் பேரு சாஸ்தா. சாஸ்தான்னா என்ன? சாஸ்திரத்தை உபதேசிப்போர் சொல்ல அர்த்தம். அங்கேயும் போட்டிருக்கோம் தத்துவமசி. அதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தத்தை உபதேசிப்போம் சொல்லுவாங்க நம்ம சாதாரண சம்பிரதாயத்துல. காண காண யார காண? சுவாமியை காண. சுவாமியை கண்டா கிட்டம் கிட்டம் மோட்சம் கிட்டும். பாருங்களேன் எவ்வளவு அழகா சொல்லி. அங்க போனா பார்த்தே மோட்சம் கிட்டுமானா அவருடைய உபதேசத்தை கேட்கறதுனால மோட்சம் கிட்டும். தத்துவமசி புரிஞ்சுன்னா மோட்சம். அது உள்ள எவ்வளவு அடங்கிடும். ஆக சாஸ்திரம் படிக்க வந்த நமக்கு ஒரே எண்ணம், ஒரே லட்சியம் என்ன? ஞானத்தை அடைய வேண்டும். நம்முடைய புருஷார்த்தத்துல ஒரு மாற்றம். இது எப்பொழுது வரும் சொல்லி சொன்னா, அதிக வாழ்நாள் கழிந்த பிறகே வருகின்றது. எல்லாம் வெள்ளிக்கம்பி ஆனாதான். இல்ல சாமி, டை போட்டு டை போட்டுடுறோம். ஆனா மத்தவங்களுக்கு கருப்பா தெரியும். நம்முடைய மனசுக்கு என்ன? நம்ம மனசுக்கு தெரியும் இல்லையா? வெள்ள முடிய கருப்பாய்க்கு இருக்க, அது மறைக்க முடியாது. அதிக வாழ்நாள் வாழ்ந்த பிறகு வருகின்றது. சாத்தியம் என்ற ஒன்று இப்படி ஒன்று இருக்கின்றது என்று அதுவரையிலும் தெரியல. அது அப்ப என்ன நினைக்கின்றார்களாம்? இந்த ஞானம் படித்து முழுமையாக நான் இதை படித்து முடிப்பதற்கு எனக்கு ஆயுள் தேவை. ஆயுள் இருந்தால் இந்த ஞானத்தை நான் அடைந்து விடுவேன். இது முதல் பிரார்த்தனை. திருவருள் முடிக்கையில் தேகமுடு காண்பனோன்னு சொல்லி தாய்மனோர் கேட்பார். தேகமோ நழிவின் நானுமோ நழிவின் பின்னும் உய்யும் வகை உள்ளதோ சொல்லி கேட்பார். அதுக்குள்ள தேகம் நழுவிட்டா என்ன பண்ணுவோம் பகவான்? ஏன்னா வயதான காலத்தில் தான் நமக்கு ஆர்வமே வருகின்றது. ஆக உடலினுடைய பெருமை, மனித வாழ்வுடைய மேன்மை, புருஷார்த்த சாத்திய நிச்சயம் தெரியும் பொழுது புத்தி வந்த போது மனிதர் இல்லையே. அது போல இங்க புத்தி வந்த பொழுது ஆயுள் குறைவு புரிகின்றது. புந்தி மகிழ்வுற உண்டுடுத்து இன்பமாவதே போந்த நெறி என்றிருந்தேன். பூராயமாக நினது அருள் வந்து உணர்த்தைவை போன வழி தெரியவில்லை. எந்த நிலை பேசின இணங்கவில்லை அல்லார். இறப்போடு பிறப்பை எண்ணினால் நெஞ்சம் பகீரனும் இரு வழியும் துயிலுறாது. வயசும் இல்லை. வேதாந்த சாஸ்திரம் இப்பதான் தெரிஞ்சது. லட்சியத்தை சொல்லி இருக்கு, அந்த மோட்சத்தை அடையணும்னு சொல்லி இருக்கு. அதுக்காக ஞானம் வேணும்னு சொல்லியிருக்கு. ஞானத்தை பெறுவதற்காக படிக்கணும்னு சொல்லியிருக்கு. அதுக்காக வந்திருக்கேன். அதுக்குள்ள எனக்கு ஆயுள் முடிஞ்சிடக்கூடாது பகவானே. இந்த வாழ்நாளை நீ அதிகமாக்கி தர வேண்டாம். அது பாருங்க, அடுத்து உள்ள ஆயுளை உள்ள வரி நான் வாழணும். அப்பமிருத்தி வந்து விடக்கூடாது. திடீரென அப்பமிருத்தி வந்துட்டு என்ன பண்றது? ஞானத்திற்காக மோட்சத்திற்காக நான் இந்த ஆயுளை பயன்படுத்தி ஆக வேண்டும். மீதி உள்ள ஆயுள் காலத்தை. ஏன் மதுரையில ஒரு ஆயுள் கடை இருக்கு. அங்க வாழ்க நல் ஆயுளுடன் போட்டிருக்கோம். OIL ஆயுள். டாக்டர் ஆயுள் சாப்பிடாதுன்னு சொல்றாரு. அது வேற. ஆக ஞானத்திற்காக மோட்சத்திற்காக ஞானத்தை பயன்படுத்தி ஆக வேண்டும். ஆகவே என்ன?
பூர்ணமான ஆயுள் தேவை. எதற்கு? ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைய. இது நிஷ்காமிய பிரார்த்தனையே. ஏனென்றால் யோக சாதனத்துக்காக கேட்கிறோம், போகத்துக்காக நாம் கேட்கவில்லை. ஆக போகத்துக்காக ஆயுளை கேட்டல அது காமிய பிரார்த்தனை. சரி, அடுத்தது ஆயுளை கொடுத்து ஆரோக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பலன்? அந்த ஆரோக்கியத்தை சீர் செய்யறதுக்கு நமக்கு நாள் சரியா போயிடும், நேரம் சரியா போயிடும். ஆரோக்கிய சாமி எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் இருந்தாருன்னு என்ன? ஆரோக்கியமும் வேணும். இந்த ஆரோக்கியமும் 2 விதம். நமக்கு 2 சரீரம் இருக்கு, 2க்கும் ஆரோக்கியம் தேவை. முதல்ல ஸ்தூல சரீரத்துக்கு ஆரோக்கியம் தேவை. ஸ்தூல சரீர அங்கங்கள் ஸ்திரமா இருக்கணும். அடுத்து ஸ்தூல சரீரம் ஸ்திரமாக இருந்தாலும் கூட காலப்போக்கில் முமுட்சுத்துவம், இந்த ஆர்வம் இருக்க, மன தூய்மை, இதெல்லாம் நம்ம விட்டு போயிடலாம். ஒரு மாசம் வேதாந்த வகுப்புக்கு வரணும் வந்திருப்போம், கொஞ்சம் நாள் ஆக ஆக ரொட்டியிலிருந்து மாறி கொஞ்சம் சிரமம் தெரிஞ்சா என்னப்பா இது எதுனா சாந்திக்கிட்ட கேட்டுட்டு நம்ம கொஞ்சம் புறப்பட்டுடலாமா? ரொட்டின்லாம் ரொம்ப டப்பா இருக்கு. ஆக சூக்ஷ்ம சரீரத்தில் மனதிலும் ஆரோக்கியம் தேவை. நல்ல மனம் நமக்கு தேவை. மனதுதான் சாஸ்திரத்தின் அறிவை பெற வேண்டும். அறிவை பெற தூய்மையான மனது இருக்க வேண்டும், ஒழுங்குபட்டிருக்க வேண்டும், ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும், சஞ்சலம் இல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்து உடல் வலியுடன் இருக்கணும் சொல்லி சொன்னா என்ன பண்ணணும்? நல்ல உணவை கொடுத்தா அது உடல் வலி வந்துடும், அதை பொறுத்து அது அமையும். மன ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும்? இந்த 5 இந்திரியங்கள் வழியாக நாம் கொடுக்கின்ற உணவு தான் மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இந்த ஒரு வாயில சாப்பிட்டே ஸ்தூல சரீரம் எப்படி இருக்கு, இந்த 5 வாயில சாப்பிடுற மனசு என்ன கதி ஆகிறது? கண்ணு, காது, மூக்கு வழியா எல்லாத்தையும் கொடுத்து. மனதுக்கு 5 வாய்கள். அதற்கு நல்ல விஷயங்களை தர வேண்டும். கண் காது மூலமாக நல்ல விஷயம் கொடுக்கலன்னா நல்ல மனம், ஆரோக்கியமான மனம் இருக்காது. ஆகவே என்ன பிரார்த்தனை இங்கு? மனதிற்கு நல்ல ஆரோக்கியம் தரும் விஷயங்களை நான் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்பதுதான் இங்க முக்கியமான பிரார்த்தனை. உபனிஷத் படிக்கும் முன்பு வேறு ஏதேதோ பிரார்த்தனை கேட்டிருப்போம். உபனிஷத்து அந்த சாந்தி பாட்டங்களை படிக்கும் பொழுதுதான் இப்படியெல்லாம் பிரார்த்தனை இருக்கா, நம்ம செய்திருக்கிறோமான்னு நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம். உபனிஷத்து வந்த பிறகு நம்முடைய பிரார்த்தனை இது. ஆயுள் ஆரோக்கியம், சரீர மனதிற்கு ஆயுள் ஆரோக்கியத்தை வேண்டி செய்வது. ஆக இது உபனிஷத்து வகுப்பு சொல்லி சொன்னா பிஜி போலன்னு சொல்றோம். பிஜி போலன்னு என்ன? போஸ்ட் கிராஜுவேஷன் போல. கொஞ்சம் கவனமா அமைதியா கேட்கணும், பொறுமையா கேட்கணும். சில வார்த்தைகள்லாம் அழகா நமக்கு கேட்டு தெரியா வைக்கணும். பிஹெச்டி பிரம்மசூத்திராதி நூல்கள் தான் இதுல இருக்காருன்னா அதுதான். அடுத்து இங்க இந்த உபனிஷத்தினுடைய சாந்தி பாட்டத்தை பார்க்கலாம். பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவாஹ, பத்ரம் பஷ்யேம அக்ஷபிர்யஜத்ராஹ, ஸ்திரைரங்கை துஷ்டுவாகம் சஸ்தனூபிஹி, யசேம தேவஹிதம் யதாயுஹு, ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ, ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ, ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி, ஸ்வஸ்தி நோ ப்ருகஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவாஹ,
பத்ரம் பஷ்யேம அக்ஷபிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கை துஷ்டுவாகும் சஸ்தனுபிஹி யசேம தேவஹிதம் யதாயுஹு स्वस्ति न इंद्रो वृतस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ओम शांति 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 இங்க சாந்தி என்ற சொல்லுக்கு தடைகள் நீங்கட்டும் என்பது அர்த்தம். இந்த மந்திரார்த்தத்தை பார்ப்போம். உபனிஷத் மாணவர்களாகிய நாம் என்றால் நான் அல்லது நாம். பத்ரம் கர்ணேபிகி ஸ்ருணுயாம தேவாக. தேவாக என்றால் ஓ தேவர்களே என்று அழைக்கின்றோம். ஸ்தூல சூக்ஷ்ம அங்கங்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற தேவதைகளை நாம் தேவர்களே என்று அழைக்கின்றோம். நம்ம பார்த்தோம், இந்த உலகத்தில் என்னென்னலாம் சக்திகள் வெளிப்பட்டிருக்கோ எல்லா சக்திகளையும் தேவதைகளாக சொல்லுவது நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கின்ற ஒரு விஷயம். எல்லாம் ஈஸ்வரனாக இருந்தாலும், எல்லாமே ஈஸ்வரன் வெளிப்பாடாக இருந்தாலும், ஒவ்வொரு சக்தியையும் ஒரு தேவதையாக நாம் வழிபடுகின்றோம். வாயு, அக்னி, வருணன் எல்லாரும். ஸ்தூல சூக்ஷ்ம அங்க தேவதா ஹே தேவாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். சுண்ணுயாம சொல்லி சொன்ன நாங்கள் கேட்போமாக. எதை? முதல் சொல் பாருங்க, பத்ரம். மங்கள வச்சனம், மங்களமாக நலம் தரும் சொல்லை, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன்னு சொல்றார் பாருங்க. அது போல இங்கு மங்கள வச்சனம், மங்களமான நலம் தரும் சொற்களை, மனதிற்கு நல்லதை திருட ஆரோக்கியம் தரும் சொற்களை செவிகால் கேண்மின்களும் சொன்னார் பாருங்க திருவங்க மாலையில். அது போல கர்ணேபிகி காதுகளினால் எங்களுடைய எங்களுக்கு நலம் தரும் சொற்களை எங்கள் காது வழியாக நாங்கள் கேட்போமாக. அஸ்மத்யை ஸ்ரோத்ரைஹி. ஒரு விளக்காசிரியர் சொல்லுகின்றார், ஸ்ரோத்தும் சமர்த்தாக சியாம, கேட்பதற்கு தகுதியை உடையவர்களாக ஆவோமாக. நல்ல சொற்களை நாம் கேட்பதற்கு கூட நமக்கு தகுதி இருக்கணுமா? அப்படி இருந்தாதான் நல்ல சொல்ல நம்ம நினைப்போமா? இல்லைன்னா என்ன அவர் சொல்றாரு, அப்படி ஒரு அர்த்தம் சொல்றார், அழகான அர்த்தம். பொதுவாக இந்திரியங்களுடைய மகிமை அது இருக்கும்போது தெரியறதில்லை. காது நல்லா கேட்கும் பொழுது, கண்ணு நல்லா பார்வை இருக்கும் பொழுது தெரியறதில்லை. எந்த உறுப்புமே அது ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் அதோட மகிமை பெருமை தெரியுது. அதுக்கு எதுனா ப்ராப்ளம் வந்தா தான், அது நான் இருக்கேன்னு சொல்லும் பொழுது தான் நமக்கு ஆஹா, அது வரையில் அது இருக்குன்றது நமக்கு தெரியாது. கண்ணா இருக்கட்டும், காதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது இல்லாத போது தான் தெரியும். ஆக பகவான் அது தரல இது தரல நம்ம நிறைய கேட்குறோமா? ஒருத்தர் சொன்னார், 70 வயசு வரை சுவாமி நாங்கள் காது நல்லா இருந்த பொழுது தேவையில்லாததெல்லாம் கேட்டேன், தேவையானதை கேட்கணும்னு நினைக்கும் பொழுது கேட்கும் சக்தியை பகவான் எடுத்து விட்டார் சொல்லி வருத்தப்பட்டார். அதனால என்ன, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்றது போல இருக்கும் போதே இவைகளையெல்லாம் என்ன பண்ணணும், பயன்படுத்தி உண்மையை உணர்ந்து புரிந்து மோட்சத்தை அடைஞ்சிடும். அடுத்த பிறவிலாவது நல்லதை கேட்கறதுக்கு பகவான் காதை அருள வேண்டும் சொல்லி கேட்டார். ஆக ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம், காதிற்கு அணிகலன் சாஸ்திரங்களை கேட்பதுதான். காதிற்கு அணிகலன். செவிகால் கேண்மின்களும், நல்ல விஷயங்கள் காது வழியாக சென்று மனம் தூய்மை அடைய வேண்டும். இது முதல் பிரார்த்தனைகள் சொல்லுகின்றார். மேலும் விஷயங்களை நாளை வகுப்பில் பார்ப்போம்.
மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட ஐயனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய் குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குளவிடு தனிப்பரம் பொருளே எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் தென்னிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாப்பம் எல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு ரசித்திடல் வேண்டுமன்னாய் காலமொடு தேச வர்த்தமானமாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி மாலரவும் சைவ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி ஜாலமிகும் எளியேனிய வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி ஆளடியில் பரமகுரு வாழி வாழி அகண்டிதாகார அருள் அடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.